சின்ன வயசுல இருந்து கோமணம் கோமணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலம் எங்களுது. அந்த கோமணம் தான் கட்டுவார். அதே கட்டிக்கிட்டா இதை மட்டும் தான் இப்படி மறைச்சிக்கிறது. இந்த காட்டில் இருக்கிற புறாவெல்லாம் என்ன பண்ண முடியாது, ஏதோ ஒன்று பண்ண முடியுமா அப்படின்றது அவருக்கு ஒரு அறிவியாக உருவாயிருச்சு. அவருக்காக உருவாயிருக்கலாம் மட்டும்னா அப்படின்னு. எவ்வளோ மருந்து கட்டினா என்ன பண்ணுங்க, இதே அதிகமாக மருந்து கட்டினா நெஞ்சை உதைக்கும். இது கட்டான மருந்து கட்டினா நம்ம நெஞ்சுக்கு அதுக்கு கட்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மேகம், அதுக்கு தகுந்த குறியில் சாயணும். அது அப்படித்தான் நான் இதை கட்டி நான் இந்த காட்டில் வாழி செஞ்சுருக்கிறோம். இதுதான் என் வாழ்க்கை. இதெல்லாம் மகனே எனக்கு சரியா பாக்கி என்கிட்ட கொடு. இதுக்கு மேலே நீ மலை ஏற வேண்டாம். நான் ஏறி பார்க்குறேன் இல்லை, நான் ஏறி அதை செஞ்சு காட்டுக்குள்ள இருக்கிறாரா வேறுப்போம். அங்கேருந்து வந்தார் வேறுப்பா. எதை எடுத்தாலும் எங்களுக்கு மக்களுங்களுக்கு சரியான சிரமம், ஃபாரஸ்ட் போலீஸ்கார் தொந்தரவு ஆகுது அப்படின்னு வந்து கஸ்டடி கொடுக்குறாங்க. ஏமா யார் அதனால் உங்களுக்கு எதனால? நானும் அரசாங்கத்தை ஏற்றோம், அரசாங்கம் என்கிட்ட தான் ஏற்றுக்கணும். பொது மக்களுக்கு எதுக்கு இந்த பிரச்சனையை உருவாக்குறது? அவங்களுக்கு என்ன சட்டம்? நான் காட்டுக்குள்ளே அவங்களாட செஞ்சு நான் காட்டுக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கிறேன், அல்லது என்ன பிடிக்கலாம், அல்லது அவங்கள ஜெயிக்கலாம். இது என்கிட்ட போராட்டத்தை பொதுமக்கள்கிட்ட எதுக்கு போகிறது அப்படின்னு ஒரு பாதாப்பு கொடுக்குறாரு. மக்களுங்க வந்து ஆறுதலை சொல்கிறாரு. எது தெரிஞ்சாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களை வந்து என்னென்ன சித்திரவதை பண்ணுறான்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. யார் எந்த ஆஃபீஸரு அப்படின்னு கேட்குறாரு. இப்படி ஆஃபீஸர் ஸ்டேஷனில் தான் வந்து எங்களை சரியான கந்த துன்பம் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் பிரச்சனை பிடிச்சிட்டு போய் செயலில் போட்டுக்கிட்டா திருப்பி என்னையும் தூக்கிட்டு போகிறாங்க. என்ன தூக்கிட்டு போய் ஸ்டேஷனில் போட்டுக்கிறாங்க. புருஷன் செயலில் என்ன ஸ்டேஷனே இல்லை. எங்களுக்கு எத்தனை சித்திரவதை நடக்குது, என்ன நல்லது நடக்குது, என்ன கருமம் நடக்குதுன்னே தெரியாத அநியாயம்லாம் நடந்துட்டு இருக்குது. நாங்கள் இது வேலையிலேயே எங்கள் வாயில் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கே எங்களுக்கு தோணுதுன்னா அப்படின்ற அளவுக்கு பேட்டி வீரப்பங்களுக்கு போய் சேருது. அப்போ வீரப்பனுக்கு அதிகமான கோபம் ரோசமும் உருவாகுது. அதுக்குள்ள ஆடாடா ஒரு ஆணை கட்டி போட்டு பொண்டாடுறதுக்கு தானே அரசாங்கத்தை இந்த நாட்டில் அரசாங்கம் வச்சிட்டு இருக்கிறாங்களா? இந்த அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கூட மரியாதை கிடையாதா? தப்பு செஞ்சவனுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். எதுவுமே இல்லாத பொதுமக்கள்லாம் கொண்டு போய் இப்படி பண்ணிக்கிட்டு இந்த போலீஸுக்கார் இப்படி பண்ணுறாங்களாமே அந்த கந்த துரோகத்தை, இந்த துரோகத்தை பண்ணுறவனை எங்கே இருந்தாலும் அவனை விடக்கூடாது, அவனை கொல்லணும் சொல்லக்கூடாது அப்படின்னு திட்டுறாரு. அவர் வெளியில் பேசுகிறாரு. பேசிவிட்டு போங்கம்மா அப்படின்றாரு. ஏமா யார் எத்தனை என்ன? அப்பா என் புருஷனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அண்ணா என் புருஷன் எதுக்குமே போகலை, எங்கள் பெருசன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், கரெக்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வீரப்பனுக்கு பத்தியம் கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பத்தியம் கொடுத்தானா? இல்லைம்மா உன் பெருசன் என்னாலும் பேரே எனக்கு தெரியாதுன்றாரு. என் பெருசன் அங்கே இருக்கிறானா பொழுதாக வந்தால் என்னை போலீஸ்காரன் ஒன்று ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், அதை நான் எப்படிலாம் உங்கள்கிட்ட வெளியில் சொல்லிவிட்டோம் அப்படின்றாங்க. அவரே யோசனை பண்ணுறாரு. அட அரசாங்கத்துக்கு இதுதான் ஒரு அதிகாரம் கொடுத்துருக்குமா? ஆணை கட்டி போட்டு பொண்ணாடுறதுக்கு போலீஸ்காரனுக்கு தான் விட்டுருக்குவாங்களா அப்படின்னு கோபத்தை எழுப்புறாரு. எழுப்பி அவரே இதுக்கு ஒரு தீர்மானமான கட்டம் போடுறோம் நம்ம கர்நாடக அரசாங்கத்துக்கு. இது நடக்கும், விடவும் மாட்டோம். அதை இது ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு தீர்த்திட்டம் கட்டுவோம் அப்படின்னு அவர் திட்டி பேசினார். பேசிட்டு இதை நான் ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நான் இதை என்னன்றது தீர்மானத்தை நான் காட்டுவோம், நீ பயந்துக்காதீங்க. சரி தப்பிச்சு பொழைச்சவங்க போங்க, ஜெயிலில் இருக்கிறவங்க இருக்கட்டும். இப்போ நானாக போய் எதையும் அவங்களால மேய்க்கிறதுக்கு முடியுமா இல்லை கட்டுறதுக்கு முடியுமா? இருங்கம்மா, இதுக்குன்னு ஒரு தீர்த்திட்டம் என் கைக்கு வரும், நான் செய்வேன். அதை நான் செஞ்சு அதை திருத்தி காட்டுவோம், தைரியமாக இருங்க, பயந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதிலேருந்து எடுக்கிறார் மேப்பை. அரசாங்கத்தை மேலே எடுக்கிறார் மேப்பை. இதுக்கு யார் இது எதனால் இது நடக்குது அப்படின்னு. அங்கேருந்து வந்தால் ஆடு திருடுறவன் ஆடு திருடுறது, கோழியை பிடிக்கிறான், பொம்பளையை கற்பழிக்கிறவன் கற்பழிக்கிறான்றான். இத்தனை பேட்டியும் வந்து என் காதுக்கு தான் உழுவுது. இது எது இப்படி என்னால் தானே இது நடக்குதுன்னு இப்படி ஆகிப்போச்சா? இவங்களுக்கு நான் ஒரு தீர்க்கட்டம் கட்டணும் அப்படின்னு தான் தொடுத்து தான் அதுக்கு மேலே என்ன பண்ணுறாரு, அங்கங்கே ஸ்டேஷனில் போதுறதுக்கு, ஃபாரஸ்ட்டுக்காரை அடக்கணத்துக்கு, பங்களாவில் அடைக்கிறது, அவனை பிடிச்சி அங்கங்கே கண்ட்ரோல் பண்ணார். ஆளுங்களை வச்சு கண்ட்ரோல் பண்ணார். இங்கே பிடிச்சி ஃபாரஸ்ட்டுக்காரர் ஸ்டேஷனில் பங்களாவில் அடைப்பார், போலீஸுக்காரன் ஸ்டேஷனில் மூடுவார். இதெல்லாம் பண்ணி அவங்ககிட்ட துப்பாக்கி போடுவோம்னு இந்த அரசாங்கத்தில் சொல்லி இட்டார். எப்படி இட்டார் தெரியுமா? ஏண்டா பொதுமக்கள் கிடைச்சா தான் உங்களுக்கு பொண்டாடுவீங்களாடா, பொண்டாட்டி கட்டி நீங்கள் பொண்டாட முடியலையாடா அப்படின்னு போலீஸுக்காரர் சொல்லி இட்டது. அந்த இடத்துல அந்த ஸ்டேஷனையெல்லாம் இட்டது. உங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்குது நம்மளோட அரசாங்கத்துக்கு அப்படின்னு சொல்லி இடுறாரு. இட்டு விட்டு அவன் துப்பாக்கியெல்லாம் பெருகிக்கிட்டு இன்னும் 2 ஆட்டுக்காரு மாட்டுக்காரு கூட துப்பாக்கி தரோம், உன் பொண்டாட்டி வேண்டியது கேட்டால் நீ இட்டு தடுறான்
போலீஸுக்காரனே அப்படின்னு துப்பாக்கி வீரப்பன் கொடுக்குறாரு அந்த ஐடியாவை. எதுக்குடா அரசாங்கம் இருந்தால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு, பொதுமக்களையே கடத்திட்டு போய் கொண்டாடுறதுக்கு விட்டுக்குதாட அரசாங்கம் அப்படின்னு திட்டுறாரு. திட்டிவிட்டு அந்த ஸ்டேஷனில் துப்பாக்கியெல்லாம் பொறிக்கிட்டு வந்து, இந்தா நீ ஆடு மேய்க்கிறியா, நீ ஒரு துப்பாக்கி வச்சுக்க, உன் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அவனை இட்டுத்தள்ளு, வீரப்பட்டான்னு சொல்லு, ஏமால சொல்லிவிடு, இன்னும் இட்டான்னு சொல்ல வேண்டாம், வீரப்பட்டு இப்படி போனான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்தாரு. இதுக்கு மேலே இப்படி காட்டு கொட்டாயில் இருக்கிற பொம்பளை கொட்டி தூக்கிட்டு போய் கொண்டாடுறதும் இப்படியெல்லாம் அராகமான அசிங்கம் பண்ணுறதும் இதெல்லாம் மக்கள் வந்து என் சொல்லும் போது என் காதையே புளிக்குது, என்னாலே தாங்க முடியலை அப்படின்னு திட்டுறாரு. திட்டி விட்டு தான் அப்புறம் இவங்களை அரசாங்கத்தில் உள்ள வந்து போலீஸுக்காரனை இவங்கெல்லாம் இட்டது. அதில் தான் அவருக்கு வெறி வந்து இட்டது. இல்லைன்னா போலீஸுக்காரெலாம் அவர் இட்டுறதுக்கு அவர் மனசு வரல. மக்களுங்களுக்கு ஒரு தீர்வு அப்படின்னா என்னை எங்கே வந்து சந்திக்கணும்? கசாயம்பாளி என்ற இடத்துக்கு வாங்க. பொது பிரச்சனை என்ன இருக்குது? உங்களது ஊர் பிரச்சனை, உங்களது குடும்ப பிரச்சனை, ஃபாரஸ்ட் பிரச்சனையா, போலீஸ் பிரச்சனையா, எது இருந்தாலும் வீரப்பனை சந்திக்கணும்னா கசாயம்பாளி வந்து பார்த்துட்டு போகலாம். அவர் அந்த இடத்துல எந்த நேரமும் இருப்பார். அது மாதிரி ஆளை தேடி நீ வந்தால் அவரை சந்திக்கலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான இடம். இந்த இடம் தான் அவர் சந்திக்கிற இடம். கசாயம்பாளி அப்படின்னா உனக்கு ஒரு பஞ்சாயத்து குடும்ப பிரச்சனையா, அங்கேருந்து வரும் அண்ணனை பார்க்கலாம் அப்படின்னா எங்கே போகலாம்? அங்கே கசாயம்பாளின்ற இடத்துக்கு தான் போவோம் அப்படின்னு இங்கே வந்து அவர் கொடுமையை நியாயத்தை எல்லாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல அவர் விசாரிப்பார். எப்படி அதுக்கு என்ன ஆணாக பெண்ணாக இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த முறையை சொல்லுவார். இது மாதிரி போவாங்க, இது மாதிரி பாருங்கள், அதுக்கு மீறினா திருப்பி இதே இடத்துக்கு எனக்கு ஒரு தகவல் கொடுக்குறீங்க, இந்த இடத்துல நான் வருவோம், நீ சொன்னால் வருவோம், இந்த இடத்துல இருப்போம், நான் இந்த இடத்துல வந்து என்கிட்ட திருப்பி அந்த மருத்தகவலை கொடுங்க, யார் இந்த ஊரில் மீறி பேசுனது அல்லது என்ன தப்பு நடந்தது, இந்த தகவலை கொடுத்தீங்களா நான் வந்து அதுக்கு மேலே இருக்கிறது என் மேட்டரை நான் செஞ்சு நான் அதை சரி கட்டிக்குவோம். கஷ்டம்ன்றத வந்து எதாக இருந்தாலும் என்கிட்ட இந்த இடத்துல வந்து சொல்லுங்கள். ஊர் பிரச்சனை எது இருந்தாலும் இந்த இடத்துல வந்து சொல்லுங்கள், நான் தீர்த்து வைப்போம். இந்த ஊர் பஞ்சாயத்து ஒரு 10, 20, 30 பஞ்சாயத்து தீர்த்து வச்சுருக்கிறேன். அப்படி இந்த இடத்துல அங்கே இன்னொரு கல்லாட்டுக்குது யானகடி இங்கே தான் போஸ்ட் பண்ணுறது. இங்கே ஒரு ஜாதி எதை கடத்தி அடிச்சாரா மான் அடித்தாரா 10 பேர் வந்துட்டாலும் யார் வந்துக்கிறாங்களா அவன் கையாளுக்கிட்டு சொல்லுவார். எல்லாம் உரமுறையாக வந்துட்டு போயிட்டானா நம்ம ஓட்டில் எது இருந்தால் காசு பணம் தான் கொடுப்பாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கும்? கரெக்டில் கறி தண்டா இருக்கும். அவங்களுக்கு உரமுறைகளுக்கு கறி போட்டு கொடுத்து அனுப்புவோம். அவங்களுக்கு யார் வந்தாலும், பொண்ணு வந்தாலும் சரி, ஆண் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் நம்மக்கிட்ட என்ன இருந்துச்சு அதை கொடுற அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டான்னு அவங்கக்கிட்ட கையாளுங்கிட்ட சொல்லுவார். அவங்களுக்கு காவரில் போட்டு அந்த கறியாவது கொடுத்து நீ கொண்டு போய் உங்கள் ஹோட்டலில் மாசத்தை சாப்பிட்டு போவாங்க. கடத்தி அண்ணன் கையில் இருந்தது இதுதான் மிச்சம் அப்படின்னு சொல்லி கடத்திமான பங்கு போடுற இடம் இந்த இடம். இப்போ ஜனங்கள் அப்போ இருக்கும்போதும் 10 பேர் ஒரு பஞ்சாயத்து வந்துட்டாலும் அந்த கறி கிடக்கும் இங்கே. ஆமாம், எத்தனை பேர் வந்தாலும் ஊரே வந்தாலும் இங்கே இருக்கும், பஞ்சாயத்தே வரும். அது தேவைப்பட்டவங்க யார் தேவைப்படுது அவங்களுக்கு கொடுத்துருப்பதெல்லாம் அப்படின்னு சொல்லிடுவார். அவங்களுக்கு கொடுத்து விட்றது. நம்ம இன்னொரு நாளைக்கு எதையா நம்ம கடைசி எதாவது பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஒரு மாசம்னு ஆசை ஜனத்துங்களுக்கு, அப்படி தான் பேசுவார். அது என்னன்னா எல்லாம் எடுத்து எது இருந்தாலும் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ பங்கு போட்டு கொடுக்கணும் அப்படின்னு. ஆமாம், ஒருத்தருக்கு இல்லாத ஒரு நாள் பொக்குன்னு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். எல்லோரும் 10 பேர் வந்தாலும் 10 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு நாமம் வந்தாலும் கொடுத்துருது, எடுத்து கொடுத்துரு, நம்மளுக்கே சாத்துக்கலாம். நம்மளை பற்றி பயன்படுத்தக்கூடாது, இடத்துல பற்றி தான் பேசணும் அப்படின்னுவார். நல்ல மனசு. நம்மளுக்கு நாளைக்கு போகிறவங்க ஏதோ ஒரு காட்டில் போடுற ஏதோ ஒன்று பண்ணிக்குவோங்களா, வந்தவங்களுக்கு இப்போ தர முடிய மாட்டேன். இன்றைக்கி தான் வந்துக்கிறான் நம்மளை பார்க்குறதுக்கு, இன்னொரு நாளைக்கு நம்மளை வந்து என்னைக்கு பார்க்குறாங்களா அதெல்லாம் பேசுவார். அதை சொல்லுவார். வந்தவங்களுக்கு பங்கு மிச்சம் இருந்தால் அவங்கள எடுத்து நீ எதுக்கு மேலே மாங்கசம் என்ன இருக்குது நம்ம ஆளுங்கெல்லாம் எடுத்து பண்ணி நம்ம ஆளுங்க எத்தனை பேர் சாமிக்கு காய்ப்பழம் வைக்கிறது இந்த பாரு இல்லையா, சாமி வேட்டைக்காரனுக்குன்னு சொல்லுவாங்க. வேட்டைக்கு போயிட்டு வந்தால் வேட்டைக்காரன்னு சொல்லி வேட்டைப்பாறை, கசாயம்பாளைன்னு சொல்லுவாங்க, வேட்டைக்காரன் பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து மாட்டு வண்டியில் தாங்க தேங்காய் பழம் ஓட்டிட்டு போகணும். தேங்காய் தோக்க முடியாது. சாமிக்குன்னு தேங்காய் பழம் உடைச்சா வேட்டைக்காரனுக்கு காய்ப்பழம் வைக்க முழுசா ஜனங்களும் பூரா இங்கே தான் இருப்பாங்க. 50 பேர்த்துக்கு அங்கே திம்மண்டம் சரியாக இருக்குன்னு அந்த காய் கடலப்பொரி மிட்டாய் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு மட்டும் 50 பேர் போனாலும் அங்கே சரியாக இருக்குன்னு. ஒரு ஆள் கூட எனக்கு எனக்கு கம்மியாக போச்சுன்னா சொல்கிறதுக்கு இல்லை. அவர் என்ன சொல்லிடுவார் திரும்பி, இங்கே சாப்பிட்றது இங்கே தான், வேட்டைக்காரன் பழத்தை வீட்டுக்கு எடுத்து போய் பொண்ணுங்களுக்கு தரக்கூடாது அப்படின்னுவார். ஒரு கருத்து சொல்லுவார். வேட்டைக்காரனுக்கு வச்ச பழம் தேங்காயை ஆணு தான் சாப்பிட்ணுது. அது ஏன்னா ஒரு மாங்கத்தை கொன்று நாம் துரோகம் பண்ணணும், பாவத்தை கழிக்கிற இடத்துக்கு அந்த கதையை சொல்லுவார். அந்த கதையை அது ஏன்னா ஆணு தின்னுங்க, இதோட போட்டோம், பெண்ணுங்களுக்கு கொண்டு போய் கொடுக்காதீங்க, அந்த பாவங்கள் சேரக்கூடாது அதில்.
இந்த பழத்தையோ காயோ முட்டாயோ கொண்டு போய் தரக்கூடாது. இல்லை அதையும் ஒன்று செய்வாங்க. அது தனியாக வைப்பார் கிராமசாமின்னு சொல்லி அதுக்கு வைப்பார். அதை மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை கொண்டு போய் பொம்பளையும் சாப்பிடலாம். இந்த வேட்டைக்காரனுக்குங்கிறது செப்பரேட்டாக பிரித்து உடைப்பாங்க. அது வந்து பெண்கள் யாருக்கும் அதை சாப்பிட நீ சாப்பிட்டு மீதியான வச்சுட்டு போயிருங்க இங்கே அப்படின்னு மறுபடியும் எங்களுக்கு வேட்டை கிடைக்காது, வேட்டை நேராது அப்படிங்குவாங்க. அது பாவத்துங்களுக்கு நெய்தலை பண்ணுறது பரிகாரம் அப்படின்னுவார். அதுக்கும் கதை சொல்லுவார். அதுக்கும் எதுக்கு மாத்திரத்துக்கு வாங்கிட்டு வந்து காய்ப்பழம் வைக்கிறோம் அப்படின்னா இது ஒரு நிமார்த்தனை. நாம் பாவங்கள் எவ்வளோ பாவங்கள் செய்கிறோங்க, இந்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு நிமார்த்தனை ஆகட்டும், தெய்வத்துக்கு போய் சேரட்டும் உயிர்களெல்லாம். இப்போ நாம் செத்தா ஒரு சாங்கம் போட்டு சடங்கு பண்ணுறோங்க. ஒரு மிருகத்தை கொண்டா யார் பண்ணுறா, அதுக்கு தடவை இது சடங்கு அப்படின்னு அவர் சொல்கிறது சடங்கு. அந்த மிருகத்தை கொண்டதுக்கு 1000 மிருகத்துக்கு ஒரு சடங்கு பண்ணுறோம். நம்ம அப்பா அம்மா செத்தா, நம்ம குடும்பத்தில் செத்தா நான் போய் சடங்கு பண்ணுற மாதிரியா, அது மாதிரி நான் இந்த காரணத்தை நான் செய்வேன். இதுதான் நான் செஞ்ச பாவத்துங்களுக்கு நிமார்த்தனை செய்வேன்.